ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜூன் மாதத்தினுடைய 4வது வாரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனைகளை கடந்து போகிறோம். விசேஷமாக இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற எப்சிபாக்காக நித்தினுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையிலே மறுத்து வெளிப்படும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் தேவன் திடப்படுத்தும்படியாக இந்த நாளில் நாம் கேட்ட வசனத்துக்கு ஏற்றாற் போல இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் நம்மை நடத்தி வந்த விதங்கள் ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் நமக்காக பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அக்சால் தேவனிடத்தில் கேட்டது போல, தகப்பனிடத்தில் கேட்டது போல நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தேவன் திடப்படுத்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக, இந்நாளிலே அவர் நம்மோடு பேசும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரை. இந்த மாதத்தினுடைய 28ஆம் தேதி 4வது வாரத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. இந்நாளுடைய ஆராதனை நடத்துகிற எப்சிபாக்காக நித்தியனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து நீங்கள் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனத்தின் மூலமாக எங்களை தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி உமக்கென்று வாழ உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையை ஒருவருக்கே செலுத்துகிறோம். செய்தி கொடுக்கிற மகனை சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியங்கள் சார்பாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்தெடுத்து அவருடைய கிருபையின் கரத்தால் நம்மளை தாங்கி வழி நடத்தி வந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுவே கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனை நீவினில் சிறந்ததே. நமக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஓ, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனை நீவினில் சிறந்ததே. நமக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே.
என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. நன்றி ஏசப்பா, உம்முடைய கிருபையின் கரம் எங்களை ஆண்டவரே நடத்தி வந்ததுக்காக நன்றி அப்பா. உண்மையே ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை சுமந்து வந்தீரப்பா, இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்தீர். நன்றி. நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூடவே இருந்ததுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு சொந்தமாக இருந்ததுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு பங்காயிருந்ததுக்காக நன்றி அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உம்முடைய பிரியம் அப்பா. நீர் எங்களுடைய கண்ணீரான வேலைகளை நீர் மாற்றினீரே, ஆண்டவரே இன்பமாக மாற்றினீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய எல்லா கஷ்டமான நேரத்திலப்பா நீர் எங்களோட கூட இருந்தப்பா. நீர் வழி நடத்தினீரே, நீர் எங்களை சொந்தமாகவே இருந்தீரப்பா. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஏசப்பா. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுமே. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அழுகுரல் மாற்றியவர், என் தாகம் தீர்க்க வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அருகுரல் மாற்றியவர், என் தாகம் தீர்க்க வல்லவர். நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. எரிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரியும் திரியை அணையா, புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தெய்வம் இயேசுபரன். எரிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரியும் திரியை அணையா, புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தெய்வம் இயேசுபரன். நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்த நீர் எனக்கு. நன்றி பலிகள் உமக்கு அப்பா, ஸ்தோத்திரம் உமக்கு அப்பா, துதிகள் உமக்கு, கனம் உமக்கு அப்பா.
நீரே பாத்திரரப்பா. எங்கள் துதிகளில் பிரியப்படுகிற தெய்வமே, உமக்கே ஆராதனையப்பா. ஆண்டவரே, மீதியான வேலைகளில் அப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஊழியத்தில் அப்பா நீங்க மகிமைப்படுங்க, எங்களுடைய ஆராதனையில நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் செய்தியை பார்க்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே பேச போகிற நம்முடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுத்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதம் முழுவதுமாகவே நாம் பார்த்து வருகிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம மீண்டும் வாசிக்க கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம செய்திக்கு கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இங்க காலேப் மற்றும் அவளுடைய மகள் அக்சால், இவங்க 2 பேருடைய ஒரு சின்ன அவங்களுக்கு இடையே நடக்கிற ஒரு உரையாடலை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதம் முழுதுமாகவே இதில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் நம்ம நிறைய செய்திகளை கேட்டுட்டோம். இன்றைக்கு நாம் முழுதுமாக இதை பற்றி பார்க்காம நாம் இதில் காலேப்புடைய வாழ்க்கையை குறித்து நம்ம இதில் அதிகமாக பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு காலேப் அண்ட் அக்சால். அப்போ அக்சாலுக்கு அவருக்கு மேரேஜ் பண்ணி அவர் அனுப்புகிறாரு. அப்போது இந்த அக்சால் காலேப் கிட்ட தைரியமாக கேட்குறாங்க, எனக்கு இன்னொரு கிஃப்ட், இன்னொரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கு தரணும்ப்பா. எனக்கு இந்த வறட்சியான நிலம் மட்டும் போதாது, எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தையும் நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது காலேப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு நிலத்தை மட்டும் இல்லை, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் 2யுமே சேர்த்து அவங்க மகளுக்கு தருகிறத அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நான் உங்களோட பேச வருகிற காரியம் என்னன்னா, டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ் வென் மோர் இஸ் அவைலபிள். அதாவது உங்களுக்கு சிறந்தது கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது, உங்களுக்கு மேன்மையான ஒன்று உங்களை எதிர்நோக்கி வரப்போகுதுன்னு சொல்லும்போது, நம்ம சாதாரணமான ஒரு விஷயத்தை நம்ம குறைவாக மதிப்பிடுகிற ஒரு விஷயத்தை நம்ம அடையும் போது அதில் நம்ம சந்தோஷப்பட்டுக்க கூடாது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் மெசேஜில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு இங்கே அக்சாலை பார்க்கலாம். அக்சால் ஒரு இடத்துல தான் கேட்டாங்க, ஆனால் அக்சாலுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த ட்ரை லேண்ட் மட்டும் பத்தாது, எங்கள் அப்பா கிட்ட இன்னும் லேண்ட் இருக்குது, நான் அதை கேட்க போகிறேன், அவர் கண்டிப்பாக எனக்கு தருவாருன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவங்க அக்சால் காலேப் கிட்ட போய் கேட்குறாங்க. காலேப் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அக்சால் கேட்கறது என்ன அப்படின்றத புரிந்து கொண்ட காலேப் என்ன பண்ணுறாரு, அது ஒரே ஒரு இடத்த மட்டும் இல்லை, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும், அதாவது அவங்க கேட்டதுக்கும் அதிகமாக காலேப் அவங்க மகளுக்கு கொடுத்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்மளுடைய லைஃப்பில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அக்சாலை போல இல்லாமல் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்துருக்காரு, இதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கிரீடியில் இருக்கிறோம், நம்ம ரொம்ப பேராசைப்படுறோம், நம்ம இது ரொம்ப நம்மளுடைய தகுதிக்கு மீறின நம்ம காரியங்களுக்கு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்மளே நாம தேற்றிக்கொண்டு ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்துருக்காரு, இதில் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம், ஆண்டவர் கொடுத்த விஷயத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு குறைவாக இருக்கிற விஷயத்தில் கிடைத்து விட்டு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோடு நம்ம அமைதியாக இருந்து விடாமல், நாம் எப்பொழுதும் சிறந்தவைகளுக்காக ஆண்டவரிடத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பதை சொல்லி தான் இன்றைக்கு நான் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் சொன்னேன், டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ் வென் மோர் இஸ் அவைலபிள். உங்களுக்கு நிறைவானது கிடைக்கும் போது குறைவானதை நோக்கி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே காலேப்புடைய லைஃப்பை நம்ம பார்க்குறோம். காலேப் கேட்ட உடனே கொடுத்துறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், காலேப் அவருடைய மகளை போலவே மிகவும் எப்பொழுதுமே அவர் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக அவர் செட்டில் ஆகிற ஆளே கிடையாது. அதனால தான் தன் மகளுடைய வாஞ்சை என்ன என்பதை அறிந்து உடனே நம்ம கொடுக்கறத பார்க்குறோம். வாசிக்கலாம். நம்ம என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசி கேட்போம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். இங்க யோசுவா மற்றும் காலேப், இங்க இஸ்ரவேல் புத்திரர் மோசே என்ன பண்றாருன்னா, ஒரு கானான் தேசத்தை அவங்க வேவு பார்க்கறதுக்கு அங்க 12 பேர் அனுப்புறாங்க. அங்க எல்லாரும் போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா தேசத்தையும் அங்க இருக்கவங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லாமே மோசே கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. மோசே அங்க போனோம், அவங்க எல்லாம் பயங்கரமான ராட்சதர்களாக இருக்கிறாங்க, என்னோட பெருசா இருக்கிறாங்க, நம்மளாம் அவங்கள போய் சண்டை போட்டு அவங்கள வின் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே 10 பேர் சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் நம்ம விட்டு விலக மாட்டார், நம்ம கைவிட மாட்டார், இவரை நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்திருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டைமில் இந்த காலேப்புக்கு 40 வயசு இருக்கும் அவருக்கு.
அப்போ எகிப்துலேருந்து அவர் இங்கே வந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம் இருந்தது, பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். என்னன்னா, ஆண்டவர் எகிப்திலிருந்து அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறாரு. நிறைய மிராக்கல்ஸ் இந்த காலேப் இந்த யோசுவாவும் பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போ இவங்க போயிட்டு அதை பார்க்கும்போது, இவ்வளோ அதிசயங்களை செய்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பீப்புளை வின் பண்ண முடியாதா, இந்த ஏனோக்கியர் என்னால் வின் பண்ண முடியாது, இந்த கானானியரை என்னை வின் பண்ண முடியாதா அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்குள்ள வருது. ஆனால் இந்த 10 பேர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அநேக நேரத்தில் முறுமுறுக்கக்கூடியவர்களாக, இது கிடைச்சதே நம்மளுக்கு பெரிய விஷயம், நம்ம எகிப்திலேருந்து வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் போய் நம்மளால் வின் பண்ண முடியாது. இது இந்த எதுக்கு நம்ம குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம நெகட்டிவிட்டி அதிகமாக பார்க்குறவங்களா நம்ம இருப்போம். இது நம்மளுக்கு நடக்குமா, இது நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இதை விட ஹையராக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கில் வந்து அந்த பீப்புள் இல்லை. அப்போது இந்த யோசேப்பும் காலேப்பும் சொல்கிறாங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு இந்த தேசங்களை நமக்கு தருவார். அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தால், ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், அவங்களுடைய வழக்கங்கள் எப்படி வேணா இருந்திருக்கலாம், எது இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு, இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசுவாவும் காலேப்பும் விசுவாசித்தாங்க. அதன் பிரகாரமாகவே எல்லாமே நடந்தது. இந்த காலேப் எப்பொழுதுமே என்ன பண்ணுறாரு, ஒரு சாதாரண விஷயத்துக்கு செட்டில் ஆகிற ஆளே கிடையாது. இதை விட மேன்மையாக, ஏன்னா ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. என் லைஃப்பில் ஆண்டவர் பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது why should I settle for small thing? எதுக்காக நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக நான் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வைராக்கியம் காலேப்புக்குள்ளே இருந்தது. அதே வைராக்கியத்தை தான் ஒரு மகளுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை நிறைய கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால், வாக்குத்தத்தங்கள் ஒரு வேளை நிறைவேறவில்லை என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போய், எனக்கு இருக்கிற இதுவே போதும் ஆண்டவரே, இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எலியாவை போல நாம் வந்து ஒரு வேளை நம்ம வந்து திணறி கொண்டு இருப்போம்னு சொன்னால், ஒரு வேளை சோர்ந்து போய் இருப்போம்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ் வென் மோர் இஸ் அவைலபிள். உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் கிடைக்கும் போது குறைவான விஷயங்களை நோக்கி பார்க்காதீங்க. நீங்கள் எப்பொழுது ஆண்டவரிடத்துல நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட கேட்குறீங்களோ, அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவானது நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். வாசிக்கலாம், மார்க் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இங்க பர்திலேமியு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருடனை குறித்து நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவன் வந்து கண்ணு தெரியாத ஒரு ஆளு. அவர் வந்து இயேசுவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நாள் தான். ஆனால் அன்னைக்கு வந்து இயேசு அவன் இருக்கிற ஏரியா பக்கம் வந்து அந்த தெரு பக்கமாக நடந்து போறாரு. பயங்கரமான கூட்டம் இருக்குது. அப்போ இந்த குருடன் வந்து கேட்கிறாரு, யார் அங்கே போற அப்படின்னு. இயேசு அப்படின்னோட இவனுக்கு தெரியும், இயேசுவால எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அந்த இடத்துல நிறைய குருடர்கள் இருந்திருக்கலாம், அந்த இடத்துல நிறைய பிச்சை எடுக்கிறவங்க இருந்திருக்கலாம், நிறைய சப்பானிகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அங்க அந்த பர்திலேமியு என்ற குருடனுக்கு வருது. அப்போ அவன் உடனே திங்க் பண்றான், அவன் வந்து முடிவு பண்றான், இயேசுவை நோக்கி நான் கேட்கும்பொழுது நிச்சயமாகவே எனக்கு பார்வை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனதுக்குள்ள ஆல்ரெடி அவன் தீர்மானித்துட்டு கத்துறான். அப்போ அவன் தீர்மானித்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து, நீ சத்தம் போடாத, நீ ஆண்டவர்கிட்ட கேட்காத அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. பட் he determined himself. அவன் மனதுக்குள்ள அவன் தீர்மானித்து விட்டான். அதனால யார் வந்தாலும் சரி, என்ன தடைகள் வந்தாலும் சரி, நான் இயேசுவை நோக்கி கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், இன்னும் அதிகமா சத்தம் போட்டு கூப்பிட்டான். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னது அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய மனதில் நீங்க தீர்மானிச்சிட்டீங்க, எனக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு முன்பாக என்ன தடைகள் வந்தாலும் சரி, என்ன சோர்வுகள் வந்தாலும் சரி, அந்த தடைகளை தாண்டி நீங்கள் இன்னும் அதிகமாக கத்த வேண்டுமே தவிர, எனக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதம் போதும் அப்படின்னு வந்து நீங்கள் எப்போவுமே யூ டோன்ட் செட்டில் டவுன் ஃபார் லெஸ். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக நிறைவானது கொடுக்கும்போது குறைவானதை நோக்கி நீங்கள் போகக்கூடாது அப்படின்றது தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட செய்தியில் பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் கூப்பிட்டு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும். எப்படி காலை வந்து அவன் பொண்ணுகிட்ட கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு. எனக்கு இது மட்டும் பத்தாதுப்பா, எனக்கு இன்னும் வந்து நீர்ப்பாய்ச்சல் இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த பெர்திலேமியும் அந்த குருடனும் சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனுக்கு பார்வை அடைஞ்சு இயேசுவை பின்பற்றி போனான்னு பார்க்குறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற காரியம், நீங்கள் ஆண்டவரை எப்படி திங்க் பண்ணுறீங்க. ஒருவேளை அந்த மகள் வந்து அவங்க காலேப் அவங்க அப்பாவை பற்றி ஒருவேளை எங்கள் அப்பா இதெல்லாம் கொடுக்க மாட்டார், எங்கள் அப்பா அதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு யோசிச்சு இருந்தார் சொன்னால், காலேப் கிட்ட போய் அவள் கேட்டிருக்க முடியாது. அந்த தைரியம் வந்திருக்காது, அந்த ஆசீர்வாதமும் கிடைத்திருக்காது. ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும், எங்கள் அப்பா கிட்ட இருக்கு, எங்கள் அப்பாவால் கொடுக்க முடியும், ஏன்னா எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எத்தனை பேர்
நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் பத்தாது ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்தது வாக்குத்தத்தம் வேற, ஆனா நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வேற ஆண்டவரே, ஒருவேளை அதுவும் இதுவும் நான் கம்பேர் பண்ண முடியாது ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உறுதியான ஒரு மனப்பான்மையோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு வறண்ட நிலத்தை அல்ல, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை அவர் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்ற நாளிலே நம்ம பார்க்குறோம், காலேப் அவர் ஒருவேளை அவரை சுற்றி எல்லாருமே அவரை சொன்னாங்க, உன்னால போயிட்டு நீ தேவதூஷணம் சொல்ற, நீ எங்களை கொல்ல பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் he didn't settle for less, எனக்கு அந்த தேசம் வேணும். அதுக்கப்புறமும் அவன் யோசுவா கிட்ட கேட்குறான், ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 85 வயது ஆகும்போது, அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், யோசுவா 14ஆம் அதிகாரத்தில். அப்போது இந்த யோசுவா என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் தேசங்களை பிரித்து கொடுக்குறாரு. இங்கே காலேப் என்ற ஒருத்தருக்கு மட்டும் ஒரு மலை பிரதேசத்தையே அவர் கொடுக்குறாரு. அப்போது காலேப் சொல்கிறாரு, எனக்கு 85 வயசாகுது, ஆனால் இன்னமும் நான் பலத்தோட போரிடுறேன், இன்னமும் நான் அந்த ஆக்டிவாக இருக்கிறேன், எனக்கு அந்த மலை பிரதேசத்தை கொடுங்க. மலை பிரதேசத்தில் போயிட்டு அந்த ஏனோனியர் அவங்க தான் ராட்சதர்கள் போல இருந்தார்கள், அங்கே அவங்கள போய் நான் சண்டை போட்டு அந்த தேசத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட் சொல்லிட்டு. அந்த வயதிலும் கூட அவர் சொல்றாரு, எனக்கு நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், ஈஸியானது கிடையாது, கஷ்டமான ஒரு ஆசீர்வாதம் தான், ஆனால் நிச்சயமாக நான் அதை எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போது யோசுவா என்ன பண்ணுறாரு, அதை அவனுக்கு கொடுக்குறாரு. அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கடைசி இந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு நம்ம வருகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக தெரிகிற காரியங்கள் ஒருவேளை டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக அநேக தடைகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிற காரியங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியும் பொழுது, அதுக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அதுக்காக நீங்கள் ஆசைப்படும் போது, அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். அநேக நேரத்தில் இது நம்ம லைஃப்ல நம்ம ஒரு லெஸ்ஸான ஒரு விஷயத்துக்காக, ஒரு குறைந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்பட்டு அதிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரப்போகிறேன்னு சொல்றாரு, ஒரு பெஸ்ட்டான காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறேன்னு சொல்றாரு. நீங்க எத்தனை பேர் அதுக்காக ஆசைப்பட போறீங்க? கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம செய்தி முடிக்கலாம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் உங்கள் மனதுக்குள்ள இருக்கு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால ஏதோ குறைவானது ஒன்று கிடைச்சிச்சு, இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் டவுன் ஆகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாகவே கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். எப்படி காலேப்புக்குள்ள நான் போயிட்டு இன்னமும் எனக்கு அந்த பலன் இருக்கு, நான் போய் வின் பண்ணுவேன், நான் அந்த தேசத்தை அடைந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள எப்படி அந்த வைராகியம் இருந்ததோ, என்னுடைய தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டாருன்னு சொல்லிட்டு எப்போ அந்த வேவு பார்க்கும்போது அவங்க கான்ஃபிடென்ட்டோட சொன்னாங்களோ, இன்றைக்கு அதே கான்ஃபிடென்ட், அதே தன்னம்பிக்கையும் அதே தைரியமும் உங்களுக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு வறண்டதை அல்ல, அவர் நீர்ப்பாய்ச்சலான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியை போல ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. வறண்டதே இல்லை, நிச்சயமாகவே நீர்ப்பாய்ச்சலான காரியங்களை நீர் எங்களுக்கு தருகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, காலைப்படி வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்தோம், அந்த பர்த்திலேமிய குருடனை குறித்து நாங்கள் பார்த்தோம். எப்பொழுது எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்னு தெரிஞ்சோம், அதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணாமல், அதுக்காக நாங்கள் ஜெபிக்காமல் ஒரு வேளை இருந்திருப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் பண்ணி எங்களுக்குள்ள ஒரு வேளை ஆண்டவரே எதிர்மறையான எண்ணங்கள் இருந்திருக்கலாம், அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தாழ்வு மனப்பையோட யோசிச்சிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கி நாங்கள் காலை மூலியமாகவும் இந்த குருடன் மூலியமாகவும் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், எது நடந்தாலும் சரி எங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களே எங்கள் தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க, ஆண்டவரே தன்னம்பிக்கையோடு நாங்கள் போராட, அந்த ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனதிலும் நீங்கள் பேசுங்க, அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு வொர்ஷிப் டைமில் கலந்து கொண்டோம், நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். அநேக ஆசீர்வாதங்கள் நமக்காய் காத்திருக்கும் போது கிடைக்கப்பெற்ற கொஞ்சம் ஆசீர்வாதத்தில் திருப்தி அடைந்து விடக்கூடாது என்ற அர்த்தத்தில் நாம் செய்தியை கேட்டோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், கொடுக்க அவர் ஆயத்தமாகவும் இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு இது போதும் என்று சொல்லி யோசிக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு இன்னும் தாங்க, நாங்கள் உமக்கென்று ஓட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாஞ்சியோடு ஓடக்கூடிய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக நாம் வாழுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 4வது வாரத்தில் நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அக்சால் தன்னுடைய தகப்பனாகிய காலேப் இடத்துல
ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமான இடத்தை தாங்க என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கீங்க. நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் போதும் என்று நினைத்து நாங்கள் திருப்தி அடைந்து விடாதபடி இன்னும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் உம்மிடத்திலிருந்து தாளந்துகளை பெற்றுக்கொண்டு இன்னும் உமக்கென்று ஓட உதவி செய்யுங்க. கடினமான இடத்தை காலை சுதந்திரித்துக் கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சேலஞ்சஸ் மத்தியில நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த மகனை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக மறைப்பொருளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. வருகிற மாதத்துல இன்னும் உமக்கென்று ஓடத்தக்கதாய் அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.